வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேபி பொட்டேட்டோ வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். பேபி பொட்டேட்டோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு உருளைக்கிழங்கு. இதில் நிறைய வெரைட்டி நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 20 பீஸ் நம்ம பேபி பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். அதை சுத்தமாக நம்ம கழுவிடலாம். கழுவிட்டு குக்கரில் நம்ம அதை போட்டுடலாம். நம்ம கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிடலாம். நீங்கள் வேகும்போதே கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்க்கலை. இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் வரைக்கும் நான் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நான் 4 விசில் வச்சு இறக்கிட்டேன். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் நல்லா வெந்திருக்கான்ட்டு. நான் ஒரு சின்ன நைஃப் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி நல்லா டீப்பாகவே இறங்குது நைஃபு. இப்போ நம்ம தோல் உரித்து வச்சிடலாம். இப்போ பேனில் 2 டீஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம பேனில் 2 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம உளுந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். அது உடச்ச உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கறியிடக்கூடாது. அந்த ஒரு லைட் ப்ரௌன் வரும்ல, அப்போதைக்கே நம்ம ஒரு வரமிளகா இந்த மாதிரி நம்ம கிள்ளி போடலாம். இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம மஞ்சள் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 20 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மசாலா வேணும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறமா வறுத்த ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நீ கருக விட்டுறாதீங்க. அந்த மசாலா பொடி போடும்போதெல்லாம் நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. இல்லாட்டி உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே மாறிடும், நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மசாலா பொடி போடும்போது மட்டும் அந்த எண்ணெய் ரொம்ப காய விட்டுறாதீங்க. சிம்லே வச்சு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக தனி மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணலாம். தனி மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் காரத்தை கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணிடலாம். நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போடலாம், இல்லாட்டி 2 கட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். இந்த பேபி உருளைக்கிழங்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதாரண உருளைக்கிழங்கை விட இந்த பேபி பொட்டேட்டோ ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லஞ்சுக்கு நீங்கள் டக்குன்னு இதை நீங்கள் செய்கிறதுனாலும் டக்குன்னு நீங்கள் உடனே பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உருளைக்கிழங்கு. நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை சிம்லேயே நீங்கள் வச்சிடணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வேக வைக்கும்போது உப்பை ஆட் பண்ணலை. அதனால் இப்போ நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சிம்லேயே வச்சு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஃபுல்கா, ரொட்டி, தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம், லெமன் ரைஸு, புளியோதரை எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். பேபி பொட்டேட்டோ யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
இது நீங்கள் வந்து வீக்கெண்ட் லஞ்சில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு பொட்டேட்டோ. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுமே வந்து சாதாரண உருளைக்கிழங்கை விட இது ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது நீங்கள் இந்த நல்லா சிம்லேயே வச்சுட்டு இப்படி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்கோட நல்லா உங்களுக்கு வந்து ரோஸ்ட் ஆகி ஒட்டிக்கும். அப்படியே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஃபுல்காவுக்கு தான் ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறனால நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் ரோஸ்ட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இப்படி இடையில எண்ணெய் ஊற்றி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேபி பொட்டேட்டோ வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா அந்த வாசனையும் சூப்பராக வருது. நான் வந்து இன்றைக்கி நான் வந்து சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு லஞ்ச் இன்றைக்கி. ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நறுக்கி நம்ம போட்டுடலாம். கொத்தமல்லி இலையை போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து சுருளை நம்ம வந்து கிண்டிடலாம். நீங்கள் இது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். இந்த பேபி பொட்டேட்டோ ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.